வணக்கம். இன்னைக்கு ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. 600 வாட் பிஎல்டிசி மோட்டாரு. இந்த மோட்டார் சர்வீஸ்ன்றதை விட ரீஸ்டோரேஷன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மோட்டார் கண்டிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டார் வந்து அதுவாக ரிப்பேர் வந்தது கிடையாது. கிணத்தோட கட்டடம் கட்டியிருந்த கல் சரிஞ்சு இந்த மூடி உடஞ்சிருக்கு. டாப் கேப் உடஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது உடஞ்சி தண்ணி உள்ளே போயிருக்கு. மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவர் அப்படியே வச்சுட்டாரு. ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே சர்வீஸ்க்கு அனுப்பிட்டுருந்தார். உள்ள மதர் போர்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாமே செப்பரேட்டாக பிரிச்சிட்டோம் மோட்டாரை கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா அப்போ தான் இதை க்ளீன் பண்ண முடியும். நம்ம டாப் கேப் மட்டும் கழட்டிட்டு உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. வைண்டிங் இன்னும் செக் பண்ணல எப்படி இருக்குன்னுட்டு. தண்ணி போனோடனே போர்டு எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சுன்னா வைண்டிங் ஒன்றும் ஆகாது. அப்படின்லாம் வைண்டிங் போயிடும். இது பாட்டம் ஆயில் கேப்பு ப்ளஸ் பேரிங்கோடு அப்படியே இருக்குது. எல்லாம் செப்பரேட்டாக பிரித்து எடுத்தாச்சு. சென்டர் சாஃப்ட் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா விலகி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி ஆகணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் டியூப் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். மேக்னெட் இந்த 600 வாட் பிஎல்டிசி மோட்டாருக்கு வந்து மேக்னெட் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். லைட்டாக உள்ள தண்ணி ஏதாச்சும் போச்சு அப்படின்னாவே மேக்னெட் வந்து விலகி வந்துடும். ஏன்னா உள்ள தண்ணி போகும்போது பேஸ்ட்டு தண்ணியில் ஊறும்போது ஒன்று ரிமூவ் ஆகும் மேக்னெட்டு. அப்படி இல்லைனா சைடில் உறைஞ்சி மேக்னெட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மோட்டார் இன்றைக்கி வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். எப்படி ரொட்டேட் ஆகுது, வேறு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, எவ்வளோ செலவாகுதுன்ற டீட்டெயிலெலாம் பார்ப்போம். இந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை உள்ள. இந்த டாப் கேப் மூடியை வந்து நம்ம மாற்றி ஆகணும். இது கல் விழுந்ததுனால எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். போல்டுலேயே டாப் கேப்போட ஒரு அலுமினிய பீஸ் அப்படியே மாட்டியிருக்கு. வெளியவே வரல. இதெல்லாம் எடுக்கணும். இதில் நமக்கு இந்த போல்டு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த 4 போல்டு. இந்த டாப் கேப் மூடி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வெல்டு வச்சாலும் இது நிற்காது. அலுமினியன்றதுனால கேஸ்ட் அயனாக இருந்தால் கூட நம்ம கேஸ்ட் அயன் ராடு போட்டு வெல்டு பண்ணுவோம். இது அலுமினியன்றதுனால மற்ற எல்லா பார்ட்ஸும் இதில் எஸ்எஸ் வந்துடுது. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனு, டாப் இருக்கிறதும் கேஸ்ட் அயன் வந்துடுது. இம்ப்ளர் அலுமினியம், டாப் கேப் அலுமினியம். இந்த மோட்டாரில் வந்து இந்த கம்ப்ளைண்ட். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த 1100 வாட் இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டர் வரும். அது கம்ப்ளீட்டாக டாப்பு பாட்டம் எல்லாமே வந்து கேஸ்ட் அயன்லேயும் சென்டர் வந்து எஸ்எஸ்லேயும் வரும். அது ஓரளவுக்கு வந்து பாடி அடி வாங்காமல் இருந்துச்சுனாவே மோட்டாரை 90% சர்வீஸ் பண்ணிடலாம். பாடி அடி வாங்குச்சு அப்படின்னாவே செலவு அதிகம். ஏன்னா அந்த டாப் கப் எடுத்தோம்னா 1120 ரூபா வருது. இதுக்கு வயரோட கம்ப்ளீட்டாக செலவு அதிகமாக போகும். தேவையில்லாத செலவு, கைப்பிடி எல்லாமே கம்ப்ளீட்டாக இது எதுவுமே பண்ண முடியாது. வெல்டும் வைக்க முடியாது. தண்ணிக்குள்ளே ஊறும்போது அலுமினியம் மேஜராக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு சென்டர் சாஃப்ட் மேக்னெட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேரிங்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. எந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க க்ளீனாக. என்னென்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் எல்லா வர மோட்டாருமே சர்வீஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மோட்டார் பண்ணுறதே கஷ்டம். ரெண்டாவது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாலிஷாக இருக்கட்டும், மற்ற ஒர்க்காக இருக்கட்டும் 2-3 ஹவர்ஸ் குறையாமல் வந்து எடுத்துகிட்ருக்கு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 ரூபா குறையாமல் செலவாகுது. இந்தளவுக்கு க்ளீனிங் ஒர்க்குக்கு மோட்டரோட டாப்புக்கு புது மோட்டர் மாதிரியே மாற்றிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யாரும் அமௌண்ட் பே பண்ணுறதா கிடையாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோன்னா, நான் ஏன் உங்கள் மோட்டரை எதுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க, எங்கள் மோட்டரை சர்வீஸ் தானே கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கை மட்டும் பார்த்து கொடுத்துருவோம். இதை க்ளீன் பண்ணுறது செலவு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும். இது முன்ன வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நம்ம லோக்கல் மோட்டர்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவசரம் எதுப்படாதனால நம்ம ஃப்ரீயாக உட்காந்து க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அதுக்கான சார்ஜஸ் என்னவோ அது சார்ஜஸும் வாங்கிப்போம். 200 குறையாமல் பாலிஷு மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 200 300 பே பண்ணோம். நம்ம லேபர் போடுறதே 200 300 தான் போட்டுக்கிட்டுருவோம். அதிகபட்சமாக 500 600 ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு வைண்டிங் அந்த மாதிரினா 800 1000 வரைக்கும் போகும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாகவும் இல்லை. அது எதுக்கு மோட்டார் ஒன்றா போதுன்ற மைண்டில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுப்போம். டாப் கேப் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அது உடஞ்சிருந்த டாப் கேப்லாம் எடுத்துகிட்டு புது டாப் கேப் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சாஃப்ட் மேக்னெட் இன்சர்ட் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு வைண்டிங் நல்லா இருக்கான்றது நம்ம செக் பண்ணிட்டோம். லூப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சென்டர் ஷாஃப்ட் மேக்னெட் போட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இம்ப்ளரு, வாட்டர் சீல்டு, ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டாப் கேப் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டாரில் சென்டர் ஷாஃப்ட் மேக்னெட் மட்டும் போட்டு போர்டை ஓப்பனாக வச்சு லைன் கொடுத்துருக்கோம். ஆன் பண்ண போகிறேன். ரொட்டேட் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக. மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகுது. ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓப்பன் வெல் மோட்டாருங்க. நல்லா அருமையாக ரொட்டேட் ஆகுது. இதுக்கப்புறம் வாட்டர் சீல்டு, ஆயில் சீல்டு, பேரிங்கு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. சீல்டு போட்டுட்டு இம்ப்ளரு, ஆயில், டாப் கேப், பாட்டம் கேப்லாம் போட்டு தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஷாஃப்டில் உடஞ்சிருந்தாலுமே இப்போது அதை நம்ம பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிடுறோம். தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டார் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சது. டெஸ்டிங்காக போட்டிருக்கோம். 2 பேனல் தான், 450 வாட்டில் 2 பேனல் கொடுத்துருக்கோம் லைனு. அருமையான ப்ரெஷர், தண்ணி நல்லா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஷாப்போட டெமோ பேனல் 4 பேனல் இருக்குது. 2 பேனல்லேருந்து மட்டும்தான் லைன் கொடுத்துருக்கோம். இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 72 to 100 வோல்ட் கெப்பாசிட்டி. நல்லா அருமையாக தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கு, வாட்டர் சீல்டு, ஆயில் சீல்டு, டாப் கேப்பு, போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். பக்காவாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ரீஸ்டோரேஷன் ஒர்க் அளவுக்கு எடுத்துருச்சு டைம். இதுக்கு 2 நாள் பிடிச்சது. நேற்று எல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பாதி போய்ட்டுருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக பாலிஷ் ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு டெஸ்டிங் போட்டாச்சு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.